Hi friends, welcome to Hellu's Kitchen. இந்த வீடியோவில் புளிச்சிக்காய் எப்படி பிக்கிள் போடுறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. புளிச்சிக்காயை கழுகி ஃபேன் காற்றில் நல்லா காய வைக்கணும். அந்த ஈரம் போகிறதுக்கு நல்லா காஞ்சப்புறம் தலையும் வாலும் வெட்டி போட்டுக்கிட்டு புளிச்சிக்காயை நல்லா நாளாக கீறி எடுத்துக்கோங்க. அதில் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு 2 மணிக்கூர் ஊற வைக்கணும். ஊற வச்ச அப்புறமா நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் எப்போவுமே ஊறுகாய்க்கு போடணும். நானும் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இது நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வர்றப்ப அதில் கறிவேப்பிலை சேர்க்கணும். கறிவேப்பிலை போட்ட அப்புறமா மசாலா சேர்க்கணும். மசாலா என்னெல்லாம் போடுறேன்னு பார்க்கலாம். மிளகாத்தூள் அந்த இதில் நம்ம சேர்த்துருக்குறோம் ஆல்ரெடி, அதனால் இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அது மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வைங்க. அதில் பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயப்பொடி 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இது இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு கிளறி விடுங்க. அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சிக்காயை அதில் போட்டு நல்லா கிளற ஆரம்பிக்கணும். சிம்மில் வச்சே கிளறணும். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. பிக்கிள் ரொம்ப நாளைக்கு இருக்க வேண்டியது. அது கூட வினிகர் விடணும். வினிகர் விட்டோன்னா அதுக்கு ஒரு புளிப்பு தன்மையும் இருக்கும், ப்ளஸ் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்குறேன். இனி ஸ்லோவில் வச்சு நல்லா கிளற வேண்டியதான். நல்லா கொஞ்சம் காயில் எல்லாமே சூடு பிடிக்கணும். சூடு பிடிச்சி நல்ல ஒரு கொதி வரணும். அதில் ரொம்ப தண்ணியெல்லாம் அதில் சேர்க்கக்கூடாது. இருக்கிறத அப்படியே கிளறி விடணும். கொஞ்சமாக தண்ணி அதுலேருந்து காயிலேருந்து விட்டு வரும். அப்புறமா இதில் உப்பு தேவையான்னு பார்த்துக்கிடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு. புளிச்சிக்காய்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டால் தான் அது நம்ம பிக்கிளாக வர்றப்ப கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கும். எனக்கு இது உப்பு பத்தாது, நான் அதனால் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ ஊறுகாய் நல்லா ரெடி ஆகிட்டு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும். சூடு சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படி நல்லா ஆற வச்சுட்டு ஆறுன அப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணனா இது 3-4 மாதத்துக்கு கெடாமலே இருக்கும். பிக்கிளில் ஸ்பூன் யூஸ் பண்ணுறப்ப ஸ்பூன் ஈரம் இல்லாமல் இருக்க பார்த்துக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.